விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வருடத்தில் வருடக்கோள்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதுலேயே பஞ்சமஸ்தானத்தில் ராகு நிற்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மே மாதம் 17ஆம் தேதி பயிற்சியாகி 16ஆம் தேதி பயிற்சியாகி 17ஆம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4 அர்த்தாஷ்டம சனியில் அர்த்தாஷ்டம 4ஆம் வீட்டில் நிற்கிறார். அடுத்தது 10ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ஆம் வீட்டிற்கு வந்துடுவார். இதுல 7ஆம் பாவத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவான் மே மாசம் 15ஆம் தேதியில பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வருவார். அப்போ இங்க சனி பகவான் இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியா இருந்தவர் 5ஆம் வீட்டிற்கு சனி பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த சூழல் இந்த வருடத்தில் உங்களுக்கு எப்படின்னா கிரக அமைவுகள் ஒரு சாதக அமைவுகளை உண்டாக்கும். அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைவுகளில் குரு மட்டும்தான் மே மாசத்துக்கு மேல 8ஆம் வீட்டிற்கு போறார். அது வரைக்கும் 7ஆம் வீட்டு இருப்பார். அப்போ இந்த கால அமைவுகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைவு தான். எப்படி இதை நான் சொல்றேன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து உங்களுடைய சுய முயற்சியில் எதையும் சாதிக்கணும்னு நினைச்சவங்க நீங்க விடாமுயற்சி கடின உழைப்பாளிகள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு எதுலையுமே ஒரு நல்ல முழு முயற்சியுடன் இறங்கி செய்யறவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு அடிபணிஞ்சு வாழ்ந்து எந்த ஒரு வேலையும் பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்காக இறங்கி செயல்படுவீங்க. ஆனா அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்க. அப்படி விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நம்பி சில விஷயங்களில் இறங்கி சில நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழல். ஏன்னா சொந்தம், பந்தம், நட்பு இந்த சார்ந்த ரீதியில அவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பார்த்து செஞ்சு கடைசியில எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு வாங்காத கட்டணுக்கு வட்டியை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழல் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு புறம் தொழில் சார்ந்தும் இந்த 2024ஆவது வருடத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினாலேயும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவினாலேயும் தொழில் சரிவுகளும் அதனால கடன் சுமைகளும் மன அழுத்தங்களையும் சார்ந்து நிற்கிறீங்க. 5ஆம் வீடுன்றது பூர்வ புண்ணிய இடம் மட்டுமல்ல, புத்திர பாக்கியம் மட்டுமல்ல, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம். அப்ப இந்த 2024ஆவது வருடத்தில் பாத்தீங்கன்னா 5ல் இருந்த ராகுவால உங்களுக்கு சேர வேண்டிய நல்ல விஷயங்கள், நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிய ப்ராஜெக்ட் 100% சக்சஸ்ஃபுல் ஆகி கடைசியில காரணமே இல்லாம அந்த வேலையை முடிக்க முடியாம இன்னைக்கு நாளைக்குனே போயிருக்கும். இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாயிருப்பீங்க. அப்போ இந்த சூழலிலிருந்து மீண்டு வெளியில வர முடியுமா, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியுமா, சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவல்ல சாதிச்சிடலாமே என்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு இது. ஏன்னா ஒரு புறம் குரு ஜனவரி மாசம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். 7ஆம் பாவத்துல இன்னும் ஒருத்தர் வக்ர நிலையில இருந்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 7ஆம் வீடுன்றது மனைவி சார்ந்த இடம். சிலருக்கு திருமண முயற்சி எடுத்து தடையா இருந்திருக்கும். திருமணம் கைகூடி திருமணம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ட்டு எல்லாம் கூடி வர நேரத்துல கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமை உருவாயிருக்கும். பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், தன்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை கல்யாணம் இருக்கும், ஆனா தனக்கு பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்போ அந்த 7ஆம் பாவம் பிரேக் ஆனதுனால இந்த வக்ர நிவர்த்தினால உடனடியா திருமணம் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அருமையான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை மே மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க பயன்படுத்தணும். அது ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு அருமையான காலகட்டங்கள். அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவம் கணவன் மனைவி சார்ந்த இடம். அப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. திருமண வாழ்க்கையாகப்பட்டது நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு காரணமே இல்லாம 3வது நபர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க சைடில் இருக்கிறவங்க உங்களுக்கு இனிமையாகவும் உங்க சைடில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் எதிர்த்தாலும் இங்க ஒத்து வராம மற்றவங்களால வர பிரச்சனைக்கு நீங்க 2 பேர் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமை, டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல். அந்த நிலையில இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2025ஆவது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் உங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா
இதுல திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லைன்றவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளும் தடப்பட்டு போகாத கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, வழிபிறக்கமா நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. இதுல உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் தான் இந்த குரு பகவான். அவர் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடையும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தந்தை வழி உறவு முறைகள், உடன் பிறந்தவங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி, மன அழுத்தங்கள் நீங்கி, அதனால இருக்கக்கூடிய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகள் உங்களை வந்து அடையும். அதுலயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அவங்க உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல், கூடா நட்பு, தேவையில்லாத சிக்கல்கள், இதுல இருந்து அழகா ஒரு ரிலீஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுல குடும்ப சம்பந்தப்பட்ட இடமும் தன சம்பந்தப்பட்ட இடமும் 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீடுன்றதுனால பண நெருக்கடிக்கு ஆளாக இருந்திருப்பீங்க, பண பிரச்சனைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுலயும் குறிப்பா இத்தனை வருஷமா கரெக்டா நாணய நம்பிக்கையோட இருந்த நீங்க இந்த கொஞ்ச நாளில் தடுமாடக்கூடிய ஒரு சூழல், எங்க உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் போயிடுமோன்ற ஒரு பயம், குறிப்பா உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கிறவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகி இருக்கும். ஆக இந்த நிலைமைகள் அப்படியே தலைகீழ மாறும். உங்களுக்கு ஒரு தனகாரகன், தனஸ்தானாதிபதி பலம் பெறும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்ப அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணியிருப்பாருன்னா, கடந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய பாதிப்புகள் கொடுத்திருப்பார். ஆரோக்கியத்துல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது. ஆனா அங்க போனா பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்கு, உங்களுடைய உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனா இங்க பிரச்சனையா தான் இருக்கும். உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜி டிராப் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா நரம்பு, ஜவ்வு, இந்த மாதிரியான சிக்கல்களை ரொம்ப பாதிப்புகள் கொடுத்திருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே சிக்கல் வந்திருக்கும். அப்போ இந்த பிரச்சனையில இருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த 2025ஆவது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களா இருக்கும். குடைச்சல்கள் நீங்கும். நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இடமாற்றங்கள் பிறக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாம இடமாற்றங்கள் ஆகிட்டு இருப்பீங்க. மனசுக்கு பிடிக்காத இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கும். தனக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத ஒரு நிலைமை, இதுல ஒரு மாற்றம் பிறக்குமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. ஒரு டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டான உத்தியோகம் கிடைக்க போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் அவார்டு வாங்குற அளவுக்கும் சில ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. மருத்துவமும் சார்ந்து, அதே நேரத்தில் அறிவியல் விஞ்ஞான துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு புது புது கண்டுபிடிப்புகளும், அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது. எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருடம் ரொம்ப கை கொடுக்க போகுது. ஆக மொத்தத்தில் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வளர்ச்சியும் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாடு முயற்சி எடுத்து தடப்பட்டு போச்சுங்க, வெளிநாட்டிற்குண்டான முயற்சி மீண்டும் கிடைக்குமா, கட்ட பணமும் கை வரல, என்னாலையும் வெளிநாடு போக முடியல, இதற்கு வழிபிறக்கமா நினைச்சீங்கன்னா இப்போ அதற்குண்டான முயற்சி எடுங்க, கண்டிப்பா கிடைக்க போகுது. குறிப்பா வெளிநாட்டில நான் இருக்கிறேன், நல்லாதான் போயிட்டு இருந்தது, என்னன்னே தெரியல, எல்லாம் குழப்பமா இருக்கு, வேலை வேற மாறக்கூடிய ஒரு நிலைமை, டக்குன்னு வேற வேலை கிடைக்குமான்னு தெரியல என்ற குழப்பம், இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. இந்த 2025ஆவது வருடத்தில் உங்களுடைய வேலையில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல உழைப்பாளிகளா இருப்பீங்க, நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க. இதற்கு முன்னாடி 2024ஆவது வருடம் வேலைக்கே என்னால போக முடியல, போற மைண்ட் செட்டே இல்லை, என்னன்னே தெரியல, எல்லாமே எனக்கு பிளாக் ஆகுதுன்ற அளவுக்கெல்லாம் சில குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இங்க பாசிட்டிவ் ஆக போகுது. போல்டா இறங்கி செயல்படுங்க, 100% சக்சஸ் அடைய போறீங்க. குறிப்பா வீடு வாங்குற வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு 100% உண்டாக போகுது. ரொம்ப நாள் கனவு நினைவாக போகுது, நிறைவேற போகுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, சிலர் கட்டிய வீடை வாங்குவீங்க, சிலர் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, ஏற்கனவே கட்டி நிக்கிற வீடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. விருச்சிக ராசி என்பவர்கள் ஆசைப்பட்டு கட்டின வீடு வந்து வித்து நம்ம கடனை உடனே கட்டி நம்ம நாணயத்தை காப்பாற்றலான்ற அளவுக்கு எல்லாமே சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கிற அளவுக்கு எல்லாமே அந்த மாதிரியான நிலைமை மாறி அது விற்காமலே உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கவலைகள் வேண்டாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் பிறக்கும். 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்க பென்ஷன் சம்பந்தப்பட்ட பணம்,
வேலை செஞ்ச அந்த பணம் எனக்கு வரல, நிலுவையில் இருக்கு, வருமானம் எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். பிள்ளைகளுடைய அனுகூலம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்க நீங்க. உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. தீர்க்கமா தெய்வ விஷயங்கள், ஆன்மீக ரீதியிலையும் தெய்வ வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த வருடம் நிறைய உங்களை வந்து அடைய போகுது. நிறைய உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் ஆக போகுது. நிறைய நல்ல பொதுத்துறையில இறங்கி நல்லது செய்ய போறீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கி நல்ல அவங்களுடைய நல்ல பெரிய ஆட்களுடைய ஒரு நல்ல நட்புகள் கிடைச்சு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வருடத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குரு பார்வை அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கு. அதுலேயும் டெக்ஸ்டைல்ஸும் சரி, கனரக வாகனங்கள் சார்ந்த துறையில இருக்கிறவங்களும் சரி, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஓட்டல் சம்பந்தப்பட்ட துறை, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான அமைவுகள் உண்டாக்கும். இதுல குறிப்பா சொல்லணும்னா ஹார்ட்வேர்ஸ் இதை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானது பார்வை வந்து நிறைஞ்சி இருக்கு. இதுல வந்து லாபஸ்தானத்துல 10ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவால ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். மொத்தத்துல விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கை மாபெரும் மாற்றத்திற்குரிய வருடமா இந்த வருடம் இருக்க போகுது.